நான் என்னுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக சில லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சஸ் கிட்ட ட்ரைனிங் போனேன், ப்ராக்டிசஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ரெகுலராக கிராட்டிடியூட் ஃபாலோ பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு உங்களுடைய ஆசைகளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நானும் ரெகுலராக ரிப்பீட்டடாக கிராட்டிடியூட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு இப்போ வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் என்னுடைய கோலை அச்சீவ் பண்ணவே முடியல. என்னுடைய ஆசைகள் ஆசையாகவே கனவாகவே தான் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அது நிறைவேறின பாடு இல்லை. காரணம் என்ன, ஏன் எந்த இடத்துல நான் தப்பு செய்கிறேன், கிராட்டிடியூட் எழுதுறதுல ஒரு வேளை நான் தப்பு செய்கிறேனா, இல்லை கிராட்டிடியூட் சொல்கிறதுல ஏதாவது தப்பு செய்கிறேனா, இந்த மெத்தடை நான் ப்ராப்பராக தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேனா, எனக்கு ஒன்றுமே தெரியல. ஏன் இது எனக்கு யூஸ் ஆக மாட்டேங்குது, ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புலம்புறவங்களுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவின் மூலமாக ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சுமே ஒரு விஷயத்த தான் சொல்கிறாங்க. கிராட்டிடியூட் எழுதுங்க, கிராட்டிடியூட் வாய் வழியாக டெய்லியும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். அப்புறம் ஏன் எனக்கு எதுவுமே நடந்தா மாதிரி தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, கிராட்டிடியூட் நன்றி உணர்வு எழுதுறதும் சொல்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம்தான். ஓகேங்களா? இதை நான் தப்புன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் பாருங்க, நீங்கள் தேங்க் பண்ணுறீங்கல்ல, அது உங்கள் கான்ஷியஸ்க்கும் சரி சப்கான்ஷியஸ்க்கும் சரி நடக்கவே இல்லை. ஆனால் இவன் தேங்க் பண்ணுறான் அப்படின்னு தெரியும். கரெக்டுங்களா? எல்லா லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சும் என்ன சொல்கிறாங்க, நடக்காத விஷயத்த நடந்துருச்சு, கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க, நீங்களும் அதை நம்பிட்டீங்க. ஆனால் நீங்கள் கிராட்டிடியூட் எழுதும் போதும் கிராட்டிடியூட்டை சொல்லும் போதும் உங்கள் கான்ஷியஸும் நம்பலை, உங்கள் சப்கான்ஷியஸும் நம்பலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வெறும் வாய் விட்டு மட்டும்தான் கிராட்டிடியூட் சொல்கிறீங்க, சும்மா கையின் வழியாக டெய்லியும் எழுதுறீங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு கட்டத்துக்கு மேலே கிராட்டிடியூட்டா இதெல்லாம் பொய், நமக்கு எல்லாமே பொய் தான், இதெல்லாம் நம்புறது வேஸ்ட், லா ஆஃப் அட்ராக்ஷனே வேஸ்ட். அப்போது எல்லாமே பொய் அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை உங்களுக்குள்ளேயே உருவாயிடும். சும்மா கை வழியாகவும் வாய் வழியாகவும் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. அப்போ நம்ம என்ன செய்யணும் பாருங்க. கிராட்டிடியூட் நீங்கள் அப்படி எழுதும் பொழுது, எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு தேங்க்யூ, எனக்கு காதல் கிடச்சிருச்சு தேங்க்யூ, நான் ஆசைப்பட்ட மாதிரியான வீடு கட்டிட்டேன் தேங்க்யூ, எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் கிடச்சிருச்சு தேங்க்யூ அப்படின்னு நீங்கள் வாய் வழியாகவும் சும்மா எழுதும் போதும் உங்களுக்குள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீ போய் சொல்கிற, என்னை ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கை வழியாகவும் வாய் வழியாகவும் கிராட்டிடியூட் பண்ணி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையே. அப்போ எதனால லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் எல்லாருமே ஒரே விஷயத்த சொல்கிறாங்க, கிராட்டிடியூட் எழுது, கிராட்டிடியூட் வந்துட்டு வாய் விட்டு சொல்லு, அப்போ தான் உனக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் எல்லாரும் சொல்கிறாங்களே. அப்போ ஏன் இந்த மாதிரியான பொய்யான நம்பிக்கையை நமக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பாருங்க, கிராட்டிடியூட் சொல்கிறதும் எழுதுறதும் நல்ல விஷயம்தான். அது உங்கள் கான்ஷியஸும் சப்கான்ஷியஸும் நம்பவே இல்லை அப்படின்னா அது பண்ணி வேஸ்ட்டு தான். என்கிட்ட நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க. 1 வீக்குக்கு முன்னாடி நம்ம கிளாஸில், ஓகேங்களா, 7 days கிளாஸில் வந்துட்டு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தார், ஒரு ஸ்டூடெண்ட். அவர் ஒரு 6வது நாள் 7வது நாள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் போயிட்டுருக்கக்கூடிய நாள்லேயே எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு, அவர் லவ் பண்ணுற பொண்ணு இதுக்கு முன்னாடி அவங்களாம் வாண்டடாக வந்து பேசவும் மாட்டாங்க, இவர் வந்துட்டு பேசினாலும் வந்து இவருக்கு தன்மானம் வந்து தடுக்குது. ஸோ அதனால் இவரும் வாண்டடாக போய் பேச மாட்டார். 2 பேருக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. இவர் தான் லவ் பண்ணிட்டுருக்காருங்களா. ஸோ 2 பேருக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கும்பொழுது அதுக்காக தான் அவர் வந்துட்டு கிளாஸே ஜாயின் பண்ணியிருந்தார். நம்ம கோச்சிங்கில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5வது நாள் 6வது நாள் அந்த மாதிரியான டைமில் அந்த பொண்ணுக்கு ஜாப் கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த இவர்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. 2வது அவங்களாவே மெசேஜ் பண்ணியிருக்காங்க, அவங்களாவே கால் பண்ணியிருக்காங்க, இவரை மீட் பண்ணுறதுக்காகவும் பேசியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு சென்ட் பண்ணார். எனக்கு நம்பவே முடியல மேம், எப்படி இது நடந்துச்சு, மிராக்கல், நிச்சயமாக வந்துட்டு எப்படியோ உங்ககிட்ட பவர் இருக்காது, நிறைய விஷயங்கள் சொன்னார். ஓகேங்களா? அப்போது நானுமே ரொம்ப சந்தோஷமானேன்.
அப்போ நான் சந்தோஷமாயிட்டு என்ன கேட்டேன் அப்படின்னா, ஓகே சூப்பர் ஹாப்பியான விஷயம் தானே, சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? சக்ஸஸ் ஸ்டோரி சொன்னாரு. ஆனா அது பின்னாடி சொன்னாரு. ஆனா அதுக்கு அவர் ஃபர்ஸ்ட் நான் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லுங்கன்னு நான் கேட்கும் பொழுது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இல்ல மேம் இப்பதானே பேசவே ஆரம்பிச்சிருக்காங்க, மேரேஜ் என் கூட பண்ணிக்கிட்டும் அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. இதுதான் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தப்பு. அவங்க எனக்கு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்றதும் சொல்லாம இருக்கிறதும் அவங்களோட விருப்பம். அதை பத்தி நான் எதுவுமே சொல்லல. ஆனா நீங்க எதை நினைச்சு லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணீங்களோ அது உங்களுக்கு குட்டி குட்டியான சந்தோஷங்களை கொடுக்க ஆரம்பிக்கும் முதல்ல. ஓகேங்களா? உங்களுக்கு காதல் வேணும் அப்படின்னாலும் சரி, வீடு வேணும்னாலும் சரி, 1,00,00,000 பணம் வேணும் அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் ஆசைப்பட்டு அதுக்காக லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு குட்டி குட்டியான சந்தோஷங்கள், ஓகேங்களா, அதுக்கு ரிலேட்டடான குட்டி குட்டியான சந்தோஷங்கள் நடக்கும். இங்கே எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணுறதே கிடையாது. பேசவே பேசாத பொண்ணு, அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு அவளா வந்து பேசுகிறா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதை செலிப்ரேட் பண்ணணும். நீங்கள் எதை அடைய போகிறீங்களோ, உங்களோட டார்கெட் என்னவோ அதற்கு ரிலேட்டடான குட்டி குட்டியான சந்தோஷங்கள் நடக்கும்போது அதை நீங்கள் ஆசையோட சந்தோஷப்படணும். நீங்கள் தேங்க் பண்ணுறதும் எழுதுறதும், அதாவது கிராட்டிடியூட் எழுதுறீங்க இல்லையா, நன்றி உணர்வு, எனக்கு இப்படி நடந்துருச்சு, நன்றி நடந்துருச்சு, நன்றின்னு நடக்காத விஷயத்த நீங்கள் எழுதும் போது உங்கள் கான்ஷியஸை நம்பாது, சப்கான்ஷியஸும் நம்பாது. ஆனால் குட்டி குட்டியான சந்தோஷங்கள் நடக்கும்போது அதை நீங்கள் ரசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு குட்டி குட்டியான சந்தோஷங்கள் நடக்குது, அதுக்கு ரிலேட்டடாக 1,00,00,000 பணம் வேணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா 10,000 உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து 20,000 கிடைக்குதுன்னா அதுக்கு நீங்கள் சந்தோஷப்படணும். நீங்கள் அந்த மாதிரி சந்தோஷப்படும் பொழுதும் அந்த ஹாப்பியான மொமெண்ட்டை நீங்கள் ரசிக்கும் பொழுதும் தான், ஓகேங்களா, நன்றி உணர்வு வெளிப்படுது. வாவ், எனக்கு இவ்வளோ கிடைச்சிருக்கு, வாவ், நான் பேசணும்னு நினச்ச பர்சன் கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுவே நன்றி உணர்வு தான். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இதை தான் பண்ணணும். குட்டி குட்டியான சந்தோஷங்கள் வரும் பொழுதுலாம் அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். அதை முடிஞ்ச அளவுக்கு ரசிக்கிறதுக்கு கற்றுக்கோங்க. உண்மையிலேயே எனக்கு நடந்த ஒரு சக்ஸஸ் நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த மந்தில் எனக்கு நடந்தது. ரொம்ப நாளாக ஒரு இடம் வந்துட்டு நாங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுவும் அந்த பர்டிகுலர் ஏரியாவில், அதுவும் அந்த இடத்த வாங்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஓகேங்களா? எங்கள் அப்பா எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயம் இந்த மந்தில் தான் இது நடந்தது. அந்த இடத்த அவங்க விற்கிற மாதிரியான ஐடியாவிலேயே இதுக்கு முன்னாடி இல்லை. ஆனால் இப்போது அவங்க விற்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. சேல் பண்ணுறதா அவங்க எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பாவும் அதற்கான பணத்தை ரெடி பண்ணிட்டார். ஸோ இதுவே சந்தோஷமான விஷயம் தானே, ஓகேங்களா? அவங்க எங்களுக்கு விற்கிறதுக்காக ரெடி ஆயிட்டாங்க, ஓகேங்களா? எங்கள் அப்பா கிட்டேயும் ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணாதான் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இப்போதைக்கே எங்களுக்கு பெரிய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இல்லை. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த இடம் நமக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், நல்ல ஏரியாவில் வந்துட்டு இடம் இருக்குது, ஸோ அது அவர் விற்றாருன்னா நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ நாளைக்கு முன்னாடி அப்பா வந்துட்டு யோசிச்சு வச்சுருந்தாரு. ஆனால் அது இப்போது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை நாங்களாம் சும்மா இல்லை, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணோம். எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்தோம், ஹாப்பியாக இருந்தோம். அதனால இந்த மாதிரி பெரிய சந்தோஷங்களாக இருந்தாலும் சரி, குட்டி குட்டியான சந்தோஷங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டே அதுதான். என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அதை நான் செலிப்ரேட் பண்ணுவேன். அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணி அந்த சந்தோஷத்தை, ஓகேங்களா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட் கொடுப்பேன். முடியல அப்படிங்கும்போது நான் சந்தோஷமாக இருக்கேங்கிற விஷயத்தை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவேன். அதனால எனக்கு மட்டும் சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்க போகிறதில்ல. அதை யாரெல்லாம் கேட்டு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும், அவங்களுக்கும் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், இதுதான் கிராட்டிடியூட்டோடைய மகிமை. ஸோ இக்கணத்தில் நடக்கக்கூடிய குட்டி குட்டியான ஹாப்பினஸ்க்கு நீங்கள் நிம்மதியாக அதை ரசிக்க கற்றுக்கோங்க.
ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க. அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க. உங்களுடைய சந்தேகத்திற்கான பதிலை நான் இன்னொரு வீடியோவின் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்.